சூர்யாவின் அறிக்கைக்கான பின்னணி இதுதானா? இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த விசச்சாராய விவகாரத்தில் இதுவரை 55 பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து பல எதிர்க்கட்சித் தலைவர்கள் குரல் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். திமுக கூட்டணியில் உள்ள எவரும் இதற்கு பெரிதளவில் குரல் கொடுக்கவில்லை. சமூக நீதிதான் முக்கியம் என்று பேசி வரும் சினிமாவில் உள்ள யாருமே இதற்கு எதிராக கண்டனம் தெரிவிக்காமலும் தமிழக அரசின் செயல்களுக்கு துணையாக போகிறார்கள் எனவும் சமூக வலைதளங்களில் கருத்துகள் பரவி வருகிறது. ஆனால் நடிகர் விஜயோ மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் உடனே கண்டனம் தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆனால் நடிகர் விஜய்க்கு இணையாக இருக்கும் நடிகர் சூர்யா தமிழக அரசுக்கு துணை போகிறாரா என்று பலரும் வருத்தம் தெரிவித்தனர். விஜய் கண்டனம் தெரிவித்த மறுநாளே சூர்யா அறிக்கை வெளியிட்ட போதிலும் அதில் தமிழக அரசை மேலோட்டமாகவே கண்டித்திருப்பார். இதற்கு பிரபல யூடியூபர் மாரிதாஸ் நடிகர் சூர்யா முதலமைச்சர் குடும்பத்திற்காகவே வாழ்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். மாரிதாஸ் தனது எக்ஸ் தள பதிவில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் அரசின் செயல்பாடு ஆறுதல் தருவதாக கூறியுள்ள ஒரே ஆள் நடிகர் சூர்யாதான். வழக்கில் முக்கிய குற்றவாளியாக அமைச்சர் ஏவவேலு வரை கேள்விகள் எழுகிறது. இந்த மொத்த வழக்கும் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளியே வரும் என்ற நிலைக்கு மூடி மறைக்கும் வேலையை மு.க. ஸ்டாலின் அரசு செய்கிறது. சிபிஐ வழக்கு மாற்றக்கூடாது என ஒற்றை காலில் நிற்கிறது திமுக. இப்படி மொத்த ஸ்டாலின் அரசும் நடந்து கொண்டிருக்க இந்த அரசின் செயல்பாடு ஆறுதல் தருகிறது என ஒருவர் சொல்கிறார் எனில் அவர் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல. சிவகுமார் குடும்பம் மு.க. ஸ்டாலின் குடும்பத்திற்காகவே வாழும் புழுக்கள் என்று பதிவிட்டிருந்தார். நடிகர் சூர்யா அவரின் அறிக்கையில் இழப்பை குறைக்க போராடி கொண்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது எனவும் 20 வருடமாக ஆட்சி செய்தவர்கள் இதே அவலத்தை தான் செய்தார்கள் எனவும் சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம் எனவும் நமது முதல்வர் நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புகிறோம் எனவும் குறிப்பிட்ட வரிகள் ஊடக மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. நீட் விவகாரத்திற்கு பெரியதளவில் ஆர்ப்பாட்டம் செய்த நடிகர் சூர்யா நடிகர் விஜய் அளவிற்கு ஏன் குரல் கொடுக்காமல் இருந்தார்? மக்களால் மக்களின் உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சினிமா பிரபலங்கள் மக்களின் பிரச்சனைகளுக்கு முன்னிற்காமல் ஏன் தமிழகத்தில் நடக்கும் அநியாயத்தை வேடிக்கை பார்க்கிறார்கள்? தமிழக அரசு ஏதேனும் செய்து விடுவார்கள் என சினிமா பிரபலங்கள் பயப்படுகிறார்களா? சினிமா பிரபலங்கள் எங்களுக்கு நன்மை செய்வார்கள் என நம்பியது தவறா? இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு என மக்கள் மத்தியில் பல கேள்விகள் நிலவி வருகிறது. நார்மலாக ஒரு ஊரில் ஒருத்தர் இறப்பாங்க, ஊரே சேர்ந்து சமாதானம் பண்ணோம். ஆனால் வீதிக்கு 4 பேர் இறந்துருக்கிறாங்க, பக்கத்து வீதிக்கு 4 பேர் இறந்துருக்கிறாங்கன்னா சமாதானம் யார் சொல்லுவாங்கன்னா ஊரே வந்து ஒரு வீட்டில் நிற்கிறாங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு கோரமான நடந்திருக்கக்கூடாத ஒரு முக்கிய ஒரு நிகழ்வு அது. அதனால் அது மனதளவில் எல்லாத்தையும் பாதிக்கும். என்னையும் நேற்று மனதளவில் பெரிய அளவில் அது பாதிச்சிருக்குங்கன்னா அதுலேருந்து வெளியே வரணும், குடும்பமும் வெளியே வரணும். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாத நிகழ்வு. மாஸ் பெரியல், ஒரே இடத்துல மாஸ் பேர்னிங், 30-40 இடத்த நம்ம பேர்ன் பண்ணுறோம். 30-40 சடலங்களை வைத்து ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள பிரெட் ஏர்னர்ஸ் தானே, அவங்க அன்னைக்கு சம்பாரிச்சா தான் அன்னைக்கு சாப்பாடு. பெயிண்டர், வெல்டர், ஃபிட்டர், மூட்டை தூக்குறவங்க, இவங்க தான் அதிகமாக நேற்று இறந்துருந்தாங்க. சமுதாயத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்த பிறகு அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வருது. இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம தொடர்ந்து பேசி அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்.